ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபால்ஸ் ஸ்டிச்சிங். அது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபால்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறது சில்க்குக்கு அதாவது நம்ம பட்டு சாரீக்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுனால நான் கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இது நார்மல் ஃபால்ஸ் நீங்கள் காட்டன் ப்ளஸ் சிந்தட்டிக் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சில்க் சாரீக்குன்னு தனியாக இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த கார்னரை லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாரியில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். சாரியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெஷர் பண்ண வேண்டியது இருக்குது. நான் எதுக்கும் செக் பண்ணுறதுக்காக தான் நான் இது போட்டு பார்க்குறேன். இது செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் நகர்த்தி வச்சு தைச்சாலே போதும். இப்போ பாருங்கள், பல்லு எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்றத நான் போட்டு பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கீழே வர ப்ளீட்ஸ் ஏரியா நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ளீட்ஸ் ஏரியாவிலேருந்து தான் நமக்கு மேக்ஸிமம் இந்த ஃபால்ஸ் வைக்க வேண்டி வரும். ப்ளீட்ஸ் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம வைக்கணும். இப்போ நம்ம அந்த ப்ளீட்ஸ் ஏரியா மூலம் கரெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு ப்ளீட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் இந்த பிடிச்சிருக்கிற இடத்துல நான் கீழே இது ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்படி போட்டு பார்த்துட்டு நம்ம கீழே அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சாரீ ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம மேல் சைடில் கூட மாற்றி தைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் தைச்சதுக்கப்புறம் பிரிக்க முடியாது. அதனால் பெட்டர் நம்ம சாரியை வியர் பண்ணிவிட்டு கீழ் போர்ஷன் எது மேல் போர்ஷன் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின் போட்டுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக வியர் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ எனக்கு கீழ் வர இடத்துல தான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எனக்கு சேஞ்ச் ஆகாது, சாரீ கட்டுறப்போ மாறவே மாறாது. இப்போ பாருங்கள், எனக்கு எக்ஸாக்டாகவே இருக்குது. இன்னும் கூட நான் கொஞ்சம் நகர்த்தி வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக முன்னாடி துணி இந்த சாரீ கொஞ்சம் விட்டுட்டு மிச்சத்தை ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபால்ஸை ஸ்டிச் பண்ணுறது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுலேயும் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். ரெண்டாவது என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா, நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தைக்கலை அப்படின்னா ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம வியர் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன். நம்ம இந்த பாதியில் நம்ம மேலே வியர் பண்ணுற இடத்துலையே சில இடங்களில் பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் போடுற அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் சைடில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அதுவும் ஒரு ஃபால்ட்டு தான். ஆக்சுவலாக நமக்கு ஃபால்ஸ் ஃபுல்லாக கால் கிட்ட கீழே சுற்றி வர இடத்தோட ஸ்டாப் ஆயிடணும். மேலே வரைக்கும் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் நான் இப்போ பல்லு மேலே போட்டு பார்த்துட்டு எந்த ப்ளீட்ஸ் ஏரியாவது நமக்கு வர இடத்துல மட்டும்தான் நமக்கு வேணுன்றதுனால நான் செக் பண்ணேன். ஃபால்ஸ் அதிகமாக கொடுக்க சான்ஸே இல்லை. அவங்க கரெக்டாக எக்ஸாக்டான அளவு தான் கொடுப்பாங்க. நம்ம தைக்கிறப்போ மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே கவர் ஆகிறதுக்கு பதிலாக மேலே தேவையில்லாத இடத்துல, அதாவது நம்மளோட பல்லு ஏரியாலெல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். தேர்ட் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபால்ஸ் கரெக்டாக நம்ம எந்த சாரீ வைக்கிறோமோ அந்த சாரியோட உள் பக்கத்தில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம உள்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ ஃபால்ஸோட வெளிப்பக்கம் தான் இருக்கணும். ஃபால்ஸ் அவங்களே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க சைடில். அந்த ஃபினிஷிங் அந்த ஸ்டிச்சிங் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த தைச்சது உள்ளே போயிடணும். இது மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரோலுக்கு நம்ம சைடில் அப்படியே அடிச்சுட்டு மேலே அப்படியே ஒரு ரோல் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ தான் இன்னுமே கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம சுருக்கமே வந்துடக்கூடாது. நம்ம ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் அந்த சாரீ கரெக்டாக ஃபினிஷ் ஆகலைன்னா இழுத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுறேன். இது சாரீ லென்த்து அப்படின்றதுனால நம்ம என்ன தான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தைச்சா கூட கொஞ்சம் நிதானமாக செய்யணும். இல்லைன்னா சுருக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிரிக்க வேண்டி வரும். பாருங்கள், இப்போ பொறுமையாகவே நான் ஸ்டிச் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி தான் நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். கீழே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலுமே நம்ம மேலே வைக்கிறப்போ கரெக்டான இதில் நம்ம சுருக்கமே இல்லாத மாதிரி பார்த்து நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். எந்த சாரியாக இருந்தாலுமே இதே ப்ரொசீஜர் தான். எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். நீட்டாக நம்ம பார்த்து ஃபினிஷ் பண்ணுறப்போ சுருக்கமே வராது ஃப்ரெண்ட்ஸ். சிந்தட்டிக் சாரியில் இன்னுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம கேர் பண்ணி தான் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஈஸின்னு நினச்சி செய்வோம், ஆனால் அதில் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. சுருக்கமே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே ஒரு சின்ன சுருக்கம் கூட வந்துடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து இது செய்ய வேண்டிய வேலை. ஆனால் ரொம்ப ஈஸி தான். இது 3 விஷயங்கள் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி.
என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தான் நம்மளோட வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சேனலில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எது வேணுனாலும் நம்மளோட சேனலில் இருக்குது. பைப்பிங் வைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் வைக்கிறதுலேருந்து பேசிக்லேருந்து எல்லாமே கொடுக்கணுன்றதுனால இப்போ பேசிக் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட ஃபால்ஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபால்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. எங்கேயுமே வந்து ஒரு சுருக்கம் கூட வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.